பிஜேபியில். ஒருவேளை பிஜேபியில் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுத்துட்டா அண்ணாமலை எம்எல்ஏவா ஜெயிச்சிருவாரா? முக்கியமான கேள்வி இல்லை, அது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் எந்த ஒரு வேட்பாளரும் தான் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் தான் தேர்தலில் இறங்குவான். ஒரு சுயேட்சை சின்னத்தில் நிற்கிற வேட்பாளர் கூட நான் தோத்துருவேன் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஒரு சில பேர் வேணால் அந்த பக்கத்தில் இருக்க அந்த நாம் தமிழர் கட்சி மாதிரி அவன்கிட்ட வந்து பணம், நம்ம ஜெயிக்க மாட்டான் ஆனால் அவனை பணம் வாங்கணும், அவனை தோக்கடிச்சிடுவான்னு பயமுறுத்தி பணத்துக்காக சில கும்பல் நிற்குமே தவிர, ஆனால் பெரும்பான்மையான வேட்பாளர்கள் நாளைக்கு நம்ம ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கையில் தான் இருப்பாங்க. அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனால தானே அவர் ஸ்ட்ராங்காக கேட்குறாரு. ஏன்னா இப்போ இன்றைக்கி எம்எல்ஏல நின்று ஜெயிச்சுட்டா திரும்பி நீங்கள் ஆட்சிக்கு வருங்கிற நிலையில் நாளைக்கு அவருக்கு ஒரு அமைச்சரவையில் ஏதாவது இடம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் இப்படியே சோழியை முடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது கேட்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. எனக்கு இந்த இடத்துல என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா, அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையை தான் டிஎம்கே அண்ணாமலை ஃபைல்ஸ் வெளியிட போகிறாங்களா, அல்லது டிஎம்கே அண்ணாமலை ஃபைல்ஸ் வெளியிடுற அளவுக்கு அண்ணாமலை 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல? இல்லை, 3மே இருக்குது. அவர் இப்போ 1000 கோடி இல்லை 10,000 கோடிக்கு சொத்து வச்சுருக்கிறாரு. ஒன்று சொத்து விவரங்கள் வந்தது. நாளைக்கு நானே என்னோட ட்விட்டரில் அவர் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த கம்பெனிஸோட ஷேர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அவர் அரவக்குறிச்சியில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணப்போ அவருக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சு, எவ்வளோ இப்போ அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சு, அவங்க மனைவிக்கு எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எங்கெங்கே டாக்குமெண்ட்ஸ் அவரோட அக்கா மகன் எங்கெங்கெல்லாம் அக்கா வீட்டுக்காரர் எங்கெங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு, நானே கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு சொத்து போட்டிருக்கேன். என்னோடய ட்விட்டரில் இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட கீழே டாக்குமெண்ட்டோடய போட்டு வச்சுருக்கேன். அதனால் இது திமுகவை பொறுத்த வரைக்கும் நீ மற்றவர்களை குறை சொன்னாலே நீ எப்படி அப்படிங்கிற ஒரு நிலை. இன்னொன்று, தேர்தல் சமயத்தில் இவ்வளோ பெரிய ஒரு யோகித சிகாமணி அப்படின்னு நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணுறப்ப ஒன்றா அடிக்கிறப்ப நாளைக்கு அது அந்த அலைன்ஸ் ஃபுல்லாக ஒரு இம்பேக்ட் ஆகும். அது என்ன ரீசன்னால அவங்க திடீர்னு இப்போ இதை எடுக்கிறாங்கன்னு தெரில. பட் எனக்கு வந்து தகவல் அதை வெளியிடுறதுக்கு திமுக தயாராகி கொண்டிருக்கிறாங்க.